உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். மீனராசிக்கு இயற்கையாகவே 5ஆம் இடம் கடகம் என்று வருகிறது. அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், சந்திரனோட வீடு. அப்போது அதிர்ஷ்டம் என்றால் 5ஆம் இடம், அது சந்திரனோட வீடாக வந்தால் தாயை வணங்குதல் தான் மீனராசிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்பர் 1 வேலை செய்யுங்க. அப்புறம் அந்த இடத்துல குரு உச்சமாகிறார். அப்போது மீன ராசிக்கு உண்டான ராசி நாதனே போய் உச்சமாகிறார். மீன லக்னம், மீன ராசி உச்சமாகிறார். அப்போது குருவுக்கு உண்டான சேவைகளை செய்கிறது. 5ஆம் இடம் குழந்தைகள்ங்கிறான். அப்போ குழந்தைகள், அனாதை குழந்தைகளுக்கு உண்டான ஏதேனும் உங்களுடைய வருமானத்தில் ஏதாவது ஒரு 1% 1/2% மாதம் மாதம் ஒரு வியாழக்கிழமையில் அல்லது திங்கக்கிழமையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிக பெரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே பாருங்கள், புனர்பூசம்ங்கிற நட்சத்திரம் இருக்குது. அப்போது புனர்பூசம்னா ராமன் அப்படிங்கிறான். ராமரை வழிபட வழிபட வெற்றி கிடைக்கும். ராமேஸ்வரம் போக போக வெற்றி கிடைக்கும். அதை விட்டால் புனர்பூசம் அப்படிங்கிறப்போ பட்டினத்தாரோட ஜீவ சமாதி திருவெற்றியூர், அங்கே போக போக வெற்றி கிடைக்கும். அதே பாருங்க, அந்த மீனத்துக்கு 5ஆம் இடமான கடகத்தில் பூசம்தான் நடு நட்சத்திரமாக இருக்குது. பூசம்னா சைவம், வள்ளலாரோட நட்சத்திரம். வள்ளலார் ஜீவ சமாதியானது பூசத்தன்னைக்கு, அதுவும் தைப்பூசத்தன்னைக்கு. அப்போ பூசத்துக்கு உண்டான வள்ளலாரே சைவமாக மாறி எத்தனையோ சேவைகளை மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அப்போ வள்ளலாரை நீங்கள் வழிபட வழிபட தீபம் ஏற்ற மிக பெரும் வெற்றி. பூசம்னா செருப்புங்கிறான். அப்போ 5ஆம் இடம் குழந்தைகள்ங்கிறான். 5ஆம் இடம் அதிர்ஷ்டங்கிறான். குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு செருப்பு, ஷூ, சாக்ஸ் இவற்றையெல்லாம் வாங்கி கொடுங்க. குழந்தை வேலப்புற போய் வணங்குங்க, மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஆயில்யம் இருக்குது. ஆயில்யம்னாவே நாகம். அப்போது நாகமுள்ள அம்மனை அனந்த சயனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பெருமாளை, அதாவது ஆயில்யத்துக்கு நீங்கள் பாருங்கள், ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அனந்த சயனமாக இருப்பார். அந்த அனந்த சயனத்தை, அந்த பெட்டு நாகமுடைய, அதுதான் பெருமாளோட பெட் நாகம். அவர் தான் அனந்த சயனம். அவர் தான் அந்த ஆயில்யத்துக்கு உண்டான அதிபதி. அப்போ பெருமாளையும் சேர்ந்து அவர் வணங்கும்போது மிக பெரும் வெற்றி கிடைக்குது. சார் அந்தளவுக்கு முடியல, பரவாயில்ல, ரொம்ப எளிமை. ஒரு கட்டில் மெத்தை வாங்கி கொடுங்க. ஒரு மெத்தை அது பாம்பு மெத்தை. அப்போ நீங்கள் இந்த காலத்தில் ஸ்ப்ரிங் பெட்டுங்கிறான். பாம்பு ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்குது. ஸ்ப்ரிங் பெட்டு வாங்கி அனாதை குழந்தைங்க ஆசிரமத்துக்கு, வயதான முதியோர் இல்லத்துக்கு, இப்படி நோயாளிகள் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு, அல்லது கேன்சர்னு, கடகம்னா கேன்சருங்கிறான், கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவுனீங்கன்னா மீனம் நம்பர் 1 வாழ்க்கையில் அற்புதமாக வரும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பதவியில் பிரச்சனையா, அதாவது அங்கே பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. பதவியில் பிரச்சனை சார், நான் மீன ராசி சார், மீன லக்னம் சார், ஆனால் எனக்கு பதவி உயர்வே கிடைக்கல சார். என்ன சார் வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் வாழ்கிறேன் சார், ஆனால் ஒரே கம்பெனியில் 10 வருஷமாக இருக்கேன் சார், ஒரு பிரயோஜனம் இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. அந்த பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சம் பெறார். அந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் அங்கே எங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற தென்குடி திட்டைங்கிற ஆலயத்தில் அற்புதமாக இந்த
ராஜ குருவாக குரு இருப்பார். இந்த குருவுக்கே இந்த குருவினுடைய பதவி கொடுத்த இடம் அந்த இடம். ஸோ நீங்கள் மீன ராசியா, மீன லக்னமா, தென்குடி திட்டை போங்க. பூச நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. பூசத்தில் தான் குரு உச்சம். பூசத்தன்னைக்கு போங்க. அங்கே போய் நெய் கொடுங்க. குருங்கிற நெய்யை கொடுத்து அந்த ஆண்டவனை மனமாற வழிபட்டுட்டு வெளியில் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடும் செருப்பும் தானம் பண்ணிட்டு வாங்க. மிக பெரும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. 6ஆம் இடமா உங்களுக்கு சிம்மம் வர்றதுனால, சிம்மம்னா சூரியனோட வீடு. அப்போ அரசாங்க கடன்கள்னால அவதிப்படுறதும், நோயினால் அவதிப்படுறதும், இதெல்லாம் வந்து இயற்கையாகவே மீனத்துக்கு எலும்பு பிரச்சனை, ஜவ்வு பிரச்சனை, அப்புறம் தலைவலி பிரச்சனை, ஒற்றை தலைவலி பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளம், புற்றுநோய், இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இந்த மீனத்துக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதையெல்லாம் நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி ஸ்தானமாக உங்களுக்கு சிம்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கும்பம் தான் வருது. அப்போ கும்பம் வந்துருச்சுனாவே கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போகிறதும், கும்பாபிஷேகங்களுக்கு உதவுவதும், உங்கள் எடைக்கு எடை போடுது. எவ்வளோ அரிசி பருப்புலாம் வருது, ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு அப்படியே அந்த பொருட்களை தானமாக கொடுத்துருங்க. அற்புதமாக வேலை செய்யும். நோய் தீரும், கடன் தீரும், எல்லாம் தீரும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன். 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும், நோய் சம்பந்தமாகவும், கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன். மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான். இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற எல்லாம், நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, வயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்ற படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வந்து கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது. அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் என் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும் லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம் இருந்தால், கொஞ்சோண்டு லக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா,
அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன். சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்களே.